இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். புதிய ஆரம்பம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கொடுக்கும் இந்த வாக்கியத்திற்காக நான் முதலாவதாக ஜீவனுள்ள தேவனை மீண்டுமாக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று கர்த்தருக்குள்ளாக நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக ஜெபித்து வருகிறோம். இந்த வாரம் துவங்கி மீதமுள்ள 12 வாரங்கள் இதோ கிறிஸ்து ஏறெடுத்த அல்லது செய்த மலை பிரசங்கத்தை குறித்து நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். மத்தேயின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே அது விசேஷமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் மகத்துவம் உள்ளதாக இருக்கிறது. அது கிறிஸ்துவின் நீதிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை நாம் உற்று ஆராய்ந்து கவனித்து படிக்கும் பொழுது மேன்மையான ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அந்த மலை பிரசங்கம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் நம்புகிறேன். ஒரு சிறு தியானத்துடன் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து ஆண்டுடைய பிரசன்னத்திலே நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோம். மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவும் உள்ள எங்கள் ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். உம்முடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்தத்தக்கதாக உம்முடைய வல்லமையான கரத்திற்குள்ளாக எங்களை புவிக்கிறோம். இதோ இந்த வாரம் துவங்கி இதோ மீதமுள்ள 12 வாரங்களும் மலை பிரசங்கத்தை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக முற்படுகிறோம். இது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. கர்த்தர் போதுமானவராக இருந்து எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு நாட்டிலே ஒரு ராஜா இருந்தார். இந்த ராஜாவுக்கு இயல்பே எப்படின்னா மக்களை சந்திப்பதுதான் அவருடைய ஆசை. அவருடைய ஆவல் எல்லாம் மக்களை சந்திப்பதே. அவருடைய நாட்டிலே ஒவ்வொரு நாளும் இதோ தன்னுடைய அதிபதிகளை அழைத்து, இன்றைக்கு இந்த இடத்திற்கு நான் போக வேண்டும், ஏற்பாடுகள் நீ செய் என்று சொல்லி அவர்களை அழைத்து ஏற்பாடுகள் செய்கிறது உண்டு. அந்த நாட்டிலே முதல் விசையாக நவீன பிரகாரமான ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டினாங்க. அந்த ஹாஸ்பிட்டலை திறந்து வைக்கிறதற்கு இந்த ராஜா போக வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். அவர் வருகிறதற்கு இன்னும் 10 நாள் இருக்கிறது என்று சொன்ன பொழுது ராஜாவை வரவேற்கத்தக்கதாக சில பள்ளி மாணவர்களை எல்லாம் பயிற்றுவித்தார்கள். அந்த பயிற்சி என்ன அப்படின்னா, வரப்போகிற ராஜாவை புகழ்ந்து பாட வேண்டும். அந்த ராஜாவை அவர்கள் புகழ்ந்து பாடி அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி மாணவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்புல என்ன அப்படின்னா, இதோ ராஜாவை அருகாமையிலிருந்து பார்க்கிறதற்கு ஏதுவான ஒரு வாய்ப்பு இந்த சிறு பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்று சொல்லி 10 நாட்களும் அவருடைய ஆசிரியர்கள் அவங்களுடைய மனசுல நீங்க ராஜாவை பார்க்க போறீங்க, நீங்க சந்தோஷமா இருங்க என்று சொல்லி உற்சாகப்படுத்தி அந்த பாடலை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் இந்த பிள்ளைகளை பயிற்றுவித்து வந்தார். அந்த ஏற்ற நேரம் வந்தது. ராஜாவும் வந்தார். குறித்த வேளையிலே வந்து வேகமாக அவர் அந்த ஹாஸ்பிட்டலை திறந்து விட்டு தன்னுடைய குதிரையிலும் ரதத்திலும் ஏறி அவர் மீண்டுமாக வேறே அலுவலகத்திற்கு போனார். அப்பொழுது எல்லா மாணவர்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷம் என்ன அப்படின்னா, எங்களுடைய நாட்டின் ராஜாவை நாங்கள் எங்களுடைய கண்ணார நாங்கள் பார்த்தோம் என்கின்ற ஒரு திருப்தி, ஆனந்தம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அதுல ஒரு சிறு பிள்ளை மாத்திரம் அழுது கொண்டே இருந்தாள். தேம்பி தேம்பி அழுத பொழுது அவளுடைய ஆசிரியர் அங்க போய், ஏமா என்னத்திற்காக நீ அழுகிறாய், நீ ராஜாவை பார்க்கவில்லையா, யாராச்சும் உயரமா இருந்த ஸ்டூடெண்ட் வந்து உன்னை மறைத்து கொண்டார்களா என்று சொன்னபோது அவள் சொன்னா, இல்லை, நான் ராஜாவை அருகாமையிலிருந்து பார்த்தேன், ஆனால் ராஜா என்னை பார்க்கவில்லை, என்னை பார்க்கவில்லை என்கின்ற வருத்தத்துடன் அந்த பெண், சின்ன குட்டி பொன் அழுத ஒரு அனுபவத்தை நான் வாசித்தேன். அப்பொழுதுதான் அந்த ஆசிரியர் அவளுக்கு சொன்னார்கள், இதோ இந்த உலகத்திலே இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் அப்படிதான், ஆனால் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் என்றென்றும் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். அவர் என்றென்றும் உன்னை கவனிக்கிறார். அதனால் நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை என்று தேற்றின ஒரு அனுபவத்தை நான் வாசித்தேன். இதை ஏன் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன் என்றால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரையும் ஒவ்வொரு நாளும் உற்று நோக்கி நம்மை கவனிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதில் குறிப்பாக இந்த மலை பிரசங்கத்தினுடைய விசேஷத்தை நாம் படிக்கும் பொழுது, இந்த மலை பிரசங்கத்தை செய்தவர் வேறு யாரும் இல்லை,
நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் குறித்த காலத்திலே அவர் இந்த உலகத்திலே குழந்தையாக பிறந்தது மாத்திரமில்லாமல் அவர் வளர்ந்து மேன்மையான நீதிகளை அவருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு ராஜா என்று சொல்லும் பொழுது பொதுவாகவே இந்த உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது ராஜா நன்மையான காரியங்களை மக்களுக்கு செய்யும் பொழுது அதனால் மேன்மை உண்டாகிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு கூட நாம் பார்க்கிறோம், ஓட்டு போடுறோம். நல்ல தலைவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று ஏன் ஓட்டு போடுகிறோம் என்றால் அவர்கள் மூலமாக நமக்கு ஏதாகிலும் நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி. ஆனால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிரவேசித்த பொழுது மக்களுக்கு நன்மை செய்கிறதற்கு ஏதுவாக அவர் என்னத்தை செய்தார் என்றால் நீதியை கற்றுக் கொடுத்தார். இந்த நீதியை கற்றுக்கொள்ளுகிற எந்த சந்ததியாக இருந்தாலும் சரி, உண்மையும் உத்தமமாக இருக்கும் பொழுது தேசத்திலே மேன்மை இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். எல்லாவிதமான நன்மைகள் இருந்தாலும் நீதி இல்லாத இடம் சமாதானம் இல்லாத இடமாக இருக்கிறோம். அதனால்தான் இங்க ஆண்டவர் மத்தேயு 5:1 அவர்களை மலையின் மேல் ஏறி வர பண்ணி அவர்களை அந்த மலையின் மேலே சந்தித்தார். அவர் அங்கு உட்கார்ந்து தம்முடைய சீஷர்களுக்கு மாத்திரம் அல்ல, திரளான ஜனங்களுக்கு அவர் போதித்தார் என்று சொல்லி அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. வெளிப்படுத்தலை நாம் வாசிக்கிறோம், 19ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், முன்பு இயேசுவை குறித்து வேதாகமத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளையே நிறைவேற்றுவார் என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் இந்த மலையிலே இத்தனை திரளான ஜனங்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு போதிப்பார் என்பதை ஆண்டவர் முன்னமே தீர்க்க தரிசனமாக உரைத்திருந்தாரா என்று நீங்கள் கேட்பீர்களே என்றால், ஆமாம், ஆண்டவர் அவ்விதமாகவே எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாக உரைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். அதில் குறிப்பாக இந்த மலை பிரசங்கத்தை குறித்தும் முன்பே ஆண்டவர் மோசேவுக்கு சொல்லியிருந்தார் என்று பார்க்கிறோம். அது எங்கு வாசிக்கிறோம் என்றால் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 19வது வாக்கியம். ஜனங்களை அவர் மலையின் மேல் வரவழைத்து, அதை தான் இங்கே பார்க்கிறோம். திரளான ஜனங்களை அவர் தம் வசமாக ஈர்த்த ஒரு அனுபவத்தை முன்பே மோசே சொல்லி இருக்கிறார். அதை தொடர்ந்து அங்கு சொல்லும் பொழுது அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். என கருமையான் தேவனுடைய பிள்ளைகளே, நீதியின் பலிகளை தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த நீதியின் பலிகளை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த புதிய உடன்படிக்கையிலே வாழ்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கேற்ற இந்த நீதியின் பலிகளை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி வாழும் பொழுது நாமே ஜீவ பலியாக இருக்கிறோம். இந்த நீதியின் பலிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் பொழுது கிறிஸ்துவின் குணாதிசயம் நமக்குள்ளாக பிரதிபலிக்கிறதற்கு ஏதுவாக ஆண்டவர் இதை கற்றுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்த வாக்கியத்திலே தொடர்ந்து சொல்லும் பொழுது கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணல்களுக்குள்ளும் மறைந்திருக்கும் மறைபொருளையும் அனுபவிப்பார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இயேசுவினுடைய உபதேசத்தை நாம் நன்றாக கவனிப்போம் என்றால் அவருடைய மலை பிரசங்கத்திலே அவர் துவங்கி அநேக ஓமானங்களை இந்த பூமியிலே அவர் கற்றுக் கொடுத்தார். இதோ நீங்கள் மலைகளை பாருங்கள், குன்றுகளை பாருங்கள், இதோ இந்த கடலை பாருங்கள், இந்த உப்பை பாருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களை வைத்து நீதி உள்ள வசனங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆம், என கருமையான் தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த மத்தேயின் சுவிசேஷ புத்தகம் ஒரு விசேஷித்த புத்தகமாக இருக்கிறது. அதில் குறிப்பாக தீர்க்கதரிசி 3 விஷயங்களை நமக்கு காண்பிக்கிறார். முதல் என்ன அப்படின்னா, இந்த ராஜா யார், அவர் எங்கிருந்து வந்தார், ஏதோ இந்த உலகத்திலே சும்மாக பிறந்தவர் அல்ல. பிதாவினுடைய அநாதி தீர்மானத்தின்படி பாவத்திலே இருக்கும் உங்களையும் என்னையும் மீட்கிறதற்காக பிதாவாகி தேவனால் அனுப்பப்பட்ட நீதியின் ராஜா, அவர் நம்முடைய சமாதானத்தின் பிரபுவாக இருக்கிறார் என்பதை முதலாவதாக மத்தேயு காண்பிக்கிறார். இரண்டாவதாக இதோ என்ன நோக்கத்துடன் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், அவர் பிதாவின் சித்தத்தை எவ்விதமாக பரிபூர்ணமாக நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். குறிப்பாக மூன்றாவது என்ன அப்படின்னா, அவர் மூலமாக
நமக்கு கிடைக்கும் மேன்மைகள் என்னதென்பதை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அதுல குறிப்பாக மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. ஆதாமின் வழியாக கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் பிறந்திருந்தாலும் அவர் முன்பே இந்த உலகத்தை படைத்த தேவன் என்பதை அங்கு காண்பிக்கிறார். எல்லாம் உருவாகிறதற்கு முன்பாகவே இவர் இருக்கிறவராகவே இருந்தவர் என்பதையும் அவர் காண்பிக்கிறார். மத்தேயு 1:1 வாசிக்கும் பொழுது ஆதாமின் வம்ச வரலாறு என்று அங்கு துவங்குகிறார். தாவீதின் குமாரன் என்றும் இயேசுவினுடைய வம்ச வரலாறு என்பதையும் இங்கே குறிப்பிட்டு காண்பிக்கிறார். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த உலகத்தை ஆண்டவர் ஆதாமினிடத்திலே கொடுத்தார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டியவர் யாரு அப்படின்னா முதல் ஆதாம். ஆனால் இந்த முதல் ஆதாம் தவறினபடினால் தேவ சாயலாகத்தான் அவனை ஆண்டவர் படைத்தார். ஆனாலும் இது ஆதாம் பாவம் செய்தது நிமித்தமாக இந்த உலகமானது சாத்தானுடைய கையிலே போய் அகப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் சத்ருவின் கையிலே இந்த உலகத்திலே அடிமைப்பட்டிருந்தாலும் பாவம் என்னும் அடிமைதனத்திலிருந்தும் இந்த உலகத்திலிருந்தும் நம்மை மீட்கிறதற்கு ஏதுவாக இந்த ராஜாவை ஆண்டவர் நமக்கு அனுப்பினார். இந்த ராஜா யாரு அப்படின்னா இதற்கு முன்பு இருந்த ராஜாக்களை போல உள்ளவர் அல்ல. இவர் விசேஷித்தவராக இருக்கிறார். ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய அனுபவம் உண்டு. அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது அதிகமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில செய்திருந்தோம். அவங்க ஆசைப்பட்டு கேட்டது ஒன்னே ஒண்ணு, என்ன தெரியுங்களா? எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். ஏன் அப்படின்னா இவங்க மற்ற புறஜாதியார்களுடைய தேசத்தை எல்லாம் பார்க்கறாங்க. மக்களை எல்லாம் ஆளுகை செய்கிறதற்கு ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவை போல இஸ்ரவேலிலே ஒரு ராஜா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, இதோ நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க, ஆனா நமக்கு ராஜா இல்லையே என்று சாமுவேலின் நாட்களிலே அவர்கள் ஜெபித்து கேட்டபோது ஆண்டவருக்கு அது வெசனமாக இருந்தது. சாமுவேலுக்கும் வெசனமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா தீர்க்கதரிசிக்கு நல்லா தெரியும் நம்ம எல்லாருக்கும் ஒரே ராஜா தான். அந்த ராஜா ஜீவனுள்ள தேவன், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் ராஜாவாக இருக்கும் பொழுது இந்த ஜனங்கள் இப்படி கேட்கிறார்களே என்று அவர் அழுது கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ அழ வேண்டாம், அவர்கள் கேட்டபடியே நான் அவர்களுக்கு ஒரு ராஜாவை கொடுப்பேன் என்று சவுல் ராஜாவை அவர்களுக்கு நியமித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த சவுல் என்ன செய்வான் என்பதை ஆண்டவர் வேதாகமத்திலே காண்பிக்கிறார். 1 சாமுவேல் 8:14 வாசிக்கும் பொழுது, உங்கள் வயலில் உள்ள உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்களுக்கு ஒலிவ தோப்புகளிலிருந்தும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பான். அப்படின்னா நீங்க விவசாயம் பண்ணுவீங்க, இந்த ராஜா என்ன பண்ணுவான் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற நல்லதையெல்லாம் வாங்கிக்குவான். ஏன் அப்படின்னா இந்த உலகத்திலே இருக்கும் ராஜாக்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சுயநலம் நிறைந்தவர்கள், மக்கள் மேல் உண்மையான கரிசனை இல்லை, சுகபோகமாக வாழ்கிறவர்கள், தங்களுக்கு என்று முதன்மையாக எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு பிற்பாடுதான் மற்றவர்களுக்கு செய்வார்கள் என்பதை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்பிக்கிறார். அதே 1 சாமுவேல் 8:15 ஆண்டவர் கீழே தொடர்ந்து சொல்லும்போது, உங்கள் தானியங்களிலும் உங்கள் திராட்சை பழ ரசங்களிலும் தசம பாகத்தையும் அவங்க வாங்கி இன்னும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதோ அவனுடைய பிரதானிகளுக்கும் சேனை தலைவர்களுக்கும் அவன் அதை கொடுப்பான். இப்ப இங்க என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார்னா, இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு ராஜாவாக இருந்து சகலத்தையும் நான் உங்களுக்கு செய்து வந்தேனே, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் நடப்பீர்கள் என்றால் நீங்கள் சித்தி பெறுவீர்கள். ஆனால் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை நீங்கள் புறக்கணித்து உலகத்தாரை பார்த்து உலகத்தாருக்கு ராஜா இருக்கிறது போல எங்களுக்கும் ராஜா வேண்டும் என்று கேட்கிறீர்களே, இதுவே உங்களுக்கு சம்பவிக்கும் என்று சொன்ன பிரகாரமே இதோ சவுல் ராஜாவானான் என்று பார்க்கிறோம். சவுலுடைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனம் உண்மையாகவே சமாதானமாக இருக்கவில்லை. அவர்கள் இதோ தவித்தார்கள் என்று பார்க்கிறோம். பிற்பாடுதான் ஆண்டவர் அவனை புறக்கணித்து தள்ளி என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு ராஜாவை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி தாவீது ராஜாவை கொண்டு வந்தார். அந்த தாவீது ராஜா கூட ஒரு பரிபூர்ணமான ராஜா என்று சொல்ல முடியாது. அவரும் அநேக விஷயங்களிலே தவறினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அவரை திருத்தினார். ஆனால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே பிறந்து
இதோ அவருடைய குமாரராக சிங்காசனத்திலே வீற்றிருப்பார் என்கின்ற வாக்குத்தத்தத்தின்படியே வெளிப்பட்ட இந்த ராஜா இந்த பூமியிலே வந்தபோது அவர் சிங்காசனத்தில் உட்காரவில்லை. அவர் எங்கே இருந்தார்? அதை மார்க் 1:13 வாசிக்கிறோம். அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டு இருந்தார். பாருங்கள், இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா? எல்லாவற்றையும் துறந்து, அதாவது தம்முடைய மேன்மை, பிதாவாகிய தேவனோடு சமமாக இருந்த ஒரு மேன்மையை அவர் விட்டுவிட்டு பாவிகளும் துரோகிகளும் ஆகிய உங்களுக்காகவும் எனக்காகவும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து இதோ மிருக ஜீவன்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணினார். இன்னைக்கு ஒரு ராஜாவை போய் காட்டுக்குள்ள மிருக ஜீவன்கள் மத்தியில நீங்க இருங்க அப்படின்னு சொன்னா இருப்பாங்களா? போவாங்க ராஜாக்கள். இந்த நாட்களிலே இருக்கிற மந்திரியா இருக்கட்டும், மற்றவங்க வேட்டையாட போவார்கள். பழமையான நாட்களிலே ராஜாக்கள் இருந்தாங்க. காட்டுக்கு எப்போ போவாங்க அப்படின்னா வேட்டையாடுறதுக்கு தான் போவாங்க. ஆனால் இதோ இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்பட்ட போது சுகபோகமான காரியங்களை அவர் விரும்பவில்லை. உங்களுக்காகவும் எனக்காகவும் தியாகம் செய்து மிருக ஜீவன்கள் மத்தியிலே அவர் இருந்தார். ஆனா இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இந்த ராஜாவுக்கு எல்லாமே கட்டுப்பட்டது. அதுல குறிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இவங்க சீஷர்கள் எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களால மீன் பிடிக்க முடியல. ஆனால் ஆண்டவர் கட்டளை கொடுத்து இந்த இடத்திலே நீ உன் வலையை வீசு என்று சொன்னபோது மீன்கள் தேவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அந்த வலையிலே வந்து அங்கு அகப்பட்டது என்று பார்க்கும்போது சகல ஜீவன்களும் இந்த ராஜாவுக்கு கட்டுப்பட்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒரு விசை பேதுருவிடத்திலே மற்றவர்கள் எல்லாரும் வரி செலுத்துறாங்களே, உங்களுடைய மேன்மையான கர்த்தர் என்று நீங்க சொல்றீங்களே, அவரும் நீயும் வரி செலுத்த மாட்டியா என்று சொன்னபோது ஆண்டவரிடத்திலே பேதுரு வந்து கேட்கிறார். பேதுரு கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நீ போ, முதலாவது பிடிக்கிற மீனை எடுத்து அதனுடைய வாயை திறந்து பார், அதுல இருக்கும் காசை கொண்டு போய் உனக்காகவும் எனக்காகவும் வரி செலுத்து என்று சொன்னார். இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பேதுருவை அனுப்பினார். ஒரே மீன் தான் அவன் பிடித்தான். ஆனால் அந்த ஒரே மீனின் வாயை அவன் திறந்த போது அதிலிருந்த வெள்ளி காசு எப்படி ஆண்டவருக்கு முன்பே தெரிந்தது. அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தை அரசாளுகிற தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அறிந்தவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் என்னதென்பது அவருக்கு தெரியும். இதோ இந்த ராஜா பவனி வந்தபோது கூட எருசலேமின் அனுபவத்திலே பார்க்கும்போது ஒரு கோவேரி கழுதையை இதோ ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். நீ போ, அந்த இடத்திலே கேள், அந்த கழுதையை அவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள் என்று சொன்ன பிரகாரமே அந்த கழுதை ஆயுத்தமாக இருந்தது. அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த உலகம் நம்ம நினைக்கலாம் சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறது. இல்லை, நாம் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருப்போமே என்றால் சகலத்தையும் பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறபடினால் சகலமும் நமக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறோம் என்கின்ற விசுவாசம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த மலை பிரசங்கத்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நீதிகள் முன்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதை உபாகமம் 4ஆம் அதிகாரத்துல நீங்க அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா அதுல குறிப்பா 6வது வசனத்துல ஆண்டவர் அவங்களுக்கு சொல்வார், இவ்வளவு கட்டளைகளை பெற்று விவேகமும் ஞானமும் உள்ள வேற எந்த சந்ததியும் இந்த பூமியிலே இல்லை. அப்படின்னா நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அந்த ஆண்டவர் கீழே 7வது வாக்கியத்துல சொல்லும் போது, நம்முடைய கர்த்தர் இதோ நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவன் இவ்வளவு சமீபமாய் பெற்ற சந்ததி வேற யாரும் இல்லை அப்படின்னு கீழே 8வது வசனத்துல என்ன சொல்வார் அப்படின்னா, இவ்வளவு கட்டளைகளையும் இவ்வளவு மேன்மையான நீதி உள்ள வசனங்களையும் பெற்ற சந்ததி வேற யாருமே இல்லை என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்வார். அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் விசேஷித்தவர்கள்? அவர்கள் ஏன் விசேஷித்தவர்களாக இருந்தார்கள் என்றால் தேவனுடைய நீதியுள்ள வாக்கியங்களை அவர்கள் பெற்றது நிமித்தமாய். இவ்வளவு நீதி உள்ள வாக்கியங்களை ஆண்டவர் ஒழித்து விடுவாரா? இன்னைக்கு ஒரு நூதனமான உபதேசம் இருக்கிறது. அந்த உபதேசம் வேற ஒன்றுமில்லை, ஆண்டவர் எல்லாம் பழைய ஏற்பாட்டுல சொன்னதை எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாரு, அழிச்சிட்டாரு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த மலை பிரசங்கத்தை கவனிப்போம். 5:17 ஆண்டவர் சொல்லும் பொழுது, நியாயப்பிரமாணத்தை ஆகிலும்
தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை அழிக்கிறதற்கு வந்தேன் என்று நீங்க என்ன பண்ணாதீங்க, எண்ணிக்கொள்ளாதிருங்கள். ஆண்டவர் முன்பு உரைத்தவைகளை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நீதி உள்ள வசனங்களை கிறிஸ்துவின் பலத்தினாலே நாம் செய்ய முடியும் என்பதை இதோ இந்த உலகத்திற்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். அதில் குறிப்பாக இங்கு சொல்லும்போது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இதோ வேதாகமத்திலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாகிலும் ஒரு உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்பதை ஆண்டவர் உறுதியாக சொல்லியிருக்கும் பொழுது அவருடைய நீதியுள்ள வசனங்களை இன்னும் மகிமைப்படுத்தவே கிறிஸ்து வந்தார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை முன்பே ஆண்டவர் ஏசாயா பக்தன் மூலமா சொல்றார். ஏன் நம்ம பழைய ஏற்பாட்டை நாம் கவனிக்கிறோம் என்றால், பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்டதுதான் நிறைவேறும். இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஒரு சில போதகர்கள் கூட, ஊழியம் செய்கிறவர்கள் கூட 10 கட்டளை ஒளிந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். ஒளிந்து போகிற ஒன்றை ஆண்டவர் 2 விசை அவரே இறங்கி தம்முடைய விரலினாலே எழுதி கொடுக்க வேண்டுமா? இதை ஆண்டவர் ஏன் எழுதி கொடுத்தார் என்பதை இங்கு ஏசாயா பக்தன் சொல்லுகிறார் பாருங்கள். ஏசாயா 42:21, கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் என் மேல் பிரியம் வைத்திருக்கிறார், அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். இந்த வேதம் என்று தமிழிலே மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை நீங்க பழைய ஏற்பாட்டில் நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா இது லா என்று இருக்கிறது. அந்த லா என்பது வேறொன்றும் இல்லை, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கி எழுதி கொடுத்த அந்த பிரமாணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டை படிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்றாக தெரியும், இங்கு சொல்லப்பட்ட இந்த வேதம் வேறொன்றும் இல்லை, ஆண்டவர் முன்பு எழுதி கொடுத்த அந்த 10 பிரமாணங்களை மகிமைப்படுத்தவே இந்த பூமிக்கு வந்தார். ஒவ்வொரு வார்த்தையும் மகிமை உள்ளதாக இருக்கிறது. அந்த வார்த்தையை அவர் மகிமை உள்ளதாக்குவார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களை நீங்க பாத்தீங்கன்னா 10 கட்டளையில 9 கற்பனைகளை நாங்கள் நம்புகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம், விசுவாசிக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் குறிப்பாக ஓய்வு நாள் என்று சொல்லும் பொழுது ஓய்வு நாள் பிரமாணமா, இதெல்லாம் சிலுவையிலே ஒளிந்து விட்டதே என்று சொல்வார்கள். ஆனால் தீர்க்க தரிசனத்தை நன்றாக கவனிக்கும் பொழுது, பரலோகத்திற்கு நாம் போகும்பொழுது பரலோகத்திலும் பரிசுத்தமான ஓய்வு நாளை கைக்கொள்வோம், இது மாறாத ஒரு சின்னமாக இருக்கிறது என்பதை தீர்க்கதரிசி காண்பிக்கிறார். அதே ஏசாயாவின் புத்தகம் 66:22-23 நீங்க நல்லா வாசிங்க அப்படின்னா, நான் படைக்க போகிற புதிய வானம் புதிய பூமி எனக்கு முன்பாக நிற்கிறது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்றாரு அப்படின்னா, இந்த நீதியுள்ள வசனங்களை கற்றுக்கொண்டு மலை பிரசங்கத்தை இதோ மேன்மையாக எண்ணி ஆண்டவருடைய நீதியை முழுமையாக கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாகி உங்களை என்னையும் ஆண்டவர் கொண்டு போய் அவருடைய ராஜ்யத்திலே சேர்ப்பார். அதை கீழே இங்கு சொல்லும்போது, அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக கர்த்தரை தொழுது கொள்வார்கள் என்று சொல்லி ஏசாயா ரொம்ப அழகா சொல்றார். அப்படின்னா இங்க என்ன நம்ம புரிந்து கொள்ளுகிறோம் என்றால், ஆண்டவர் முன்பு சொன்ன நீதிகளை இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்தி இருக்கிறார். உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாமே, பழைய ஏற்பாட்டில் வெறும் விபச்சாரம் செய்யாதே என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நீ ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்ததற்கு சமானம் என்றால், பழையவனுக்கு சொல்லப்பட்டதை காட்டிலும் இன்னும் மகிமையான பிரமாணத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரே அல்லாமல் இதோ முன்பு சொன்ன வார்த்தைகளை ஒழிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே ஏசாயாவில் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வார்த்தைகளை வாஞ்சித்து கேட்டு அதன்படி செய்யத்தக்கதாக ஒரு சந்ததி இருக்கும் என்பதை காண்பிக்கிறார். அதை ஏசாயா 51:4 சொல்லும்போது, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள், வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். இது ஆண்டவருடைய வேதாகமம். இந்த முழு வேதாகமத்தை ஆண்டவர் நம்முடைய கையில ஏன் கொடுத்திருக்கிறாரு? அது பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் அல்லது புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், இந்த மேன்மைகளை கிறிஸ்துவை மையமாய் வைத்து நாம் படிக்க வேண்டும். கிறிஸ்துவை நாம் மையமா வைத்து படிக்காத போது அந்த வேதாகமம் பிரயோஜனப்படாமல் போகும். யூதர்கள் கூட எத்தனையோ வருஷம் அந்த பழைய ஏற்பாட்டெல்லாம் பத்திரமா பாதுகாத்து அவங்க படிச்சாங்க. ஆனால் நாயகனை மையப்படுத்தி அவர்கள் படிக்கவில்லை, மேசியாவை மையப்படுத்தி அவர்கள் படிக்கவில்லை.
சுயநலமாக அதை அவர்கள் படித்தது நிமித்தமாய் அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அப்படி என்றால் இந்த வேதம் தேவனிடத்திலிருந்து வெளிப்படும் என் பிரமாணத்தை ஜனங்களுக்கு வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன் அப்படின்னா, ஆண்டவர் பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து அது வெளிச்சம் என்று சொன்னார். இந்த மலை பிரசங்கத்திலும் ஒவ்வொரு வாக்கியங்களையும் நாம் கவனிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், முன்பு சொன்ன அந்த பிரமாணத்தை பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரருடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுத்தி கிறிஸ்துவை நாம் கவனிக்கும் பொழுது இந்த பிரமாணத்தின் மேன்மைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று பார்க்கிறோம். இப்போ இதுல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இயேசு வந்த அந்த காலத்திற்கு முன்பாக இருந்த வேதபாரகர், பரிசேயர் அவங்களும் நீதியை கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா அவங்க கற்றுக் கொடுத்த நீதி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வெளியான நீதி. இதை இப்படி சுருக்கமா சொல்லலாமே, வெளிப்புறமா ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது இவர் நல்லவர், இவர் நீதிமான் என்று சொல்லக்கூடிய வகையிலே வெளிப்புறமா மக்களுக்கு தன்னை நல்லவனாக காண்பிக்கிறதற்கு ஏதுவாக அவர்கள் சகலவிதமான காரியங்களை போதித்தார்கள். ஆனால் ஆண்டவர் அதை வெறுக்கிறார். கிறிஸ்துவின் நீதி எப்படிப்பட்ட நீதி என்றால் உள்ளான நீதியாக இருக்கிறது. அந்த ராஜா என்ன பண்றார் அப்படின்னா, நமக்குள்ளாக வருகிறார். இந்த உலகத்தின் ராஜாக்கள் வெளியிலிருந்து நம்மை ஆளுகை செய்கிறார்கள். ஆனால் நீதியுள்ள ராஜாவோ நம்முடைய இருதயத்திற்குள்ளாக வாசம் பண்ணி இந்த நீதியின் பலிகளை நமக்குள்ளாக உண்டாக்குகிறார் என்பதை தான் இந்த மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அதனால்தான் மத்தேயு 5:20 சொல்லும் போது, வேதபாரகர், பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாகாவிட்டால், இது ஒரு எச்சரிப்பு. இந்த எச்சரிப்பை ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன அழகா சொல்றாரு பாருங்கள், பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப இந்த மலை பிரசங்கத்தை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்றாக ஒன்று தெரியும். ஆண்டவர் சொன்ன நீதி உள்ள வாக்கியங்களையும் பிரமாணங்களையும் அவர் ஒருபோதும் ஒழிக்கவில்லை. அதை நிலைநாட்டவே ஆண்டவர் வந்தார். இதோ பவுலை போல நீங்களும் நானும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பிலிப்பியர் 3:9 ரொம்ப அழகா சொல்றார், நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் நான் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வரும் மேன்மையான நீதியோடு நான் வாழ வேண்டும் என்று ஆசிக்கிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட நீதி நமக்குள்ள வரும் அப்படின்னா சுயத்தை நாம் சிலுவையிலே அறைந்து விடுவோம். சுயத்திற்கு இதோ நாம் இடம் கொடுக்க மாட்டோம். தேவ சித்தத்திற்கே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறதற்கு முற்றிலுமாக நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.